தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு எல்லா கணமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. பாலிவுட் பகுதி என்ற தலைப்பிலே நீ பெண்ணை தேடினால் சாத்தான் உன்னை தேடுவான் என்று 2 பகுதியும், நீ விண்ணை தேடினால் தேவன் உன்னை தேடுவார் என்று 2 பகுதியும், 4 பகுதியாக வாலிபர் பகுதியாக முன்பு நான் வெளியிட்டேன். இப்பொழுது அதே வாலிபர்களுக்காக ஒரு 2 பகுதியாக பிரித்து இப்பொழுது ஒரு 2 வீடியோக்களை போட ஆசைப்படுகிறேன். இதனுடைய தலைப்பு சாலையை பார்த்தால் சமத்து, சீலையை பார்த்தால் விபத்து என்ற இந்த தலைப்பில் சாலையை பார்த்தா சமத்து என்ற ஒரு வீடியோவும், சீலையை பார்த்தா விபத்து என்று சொல்வதிலே ஒரு வீடியோவுமாக 2 வீடியோக்களை வாலிபர் பகுதியாக வாலிபர்களுக்காக போட அடியேன் ஆசைப்படுகிறேன். முதலாவதாக சாலையை பார்த்தா சமத்து என்ற தலைப்பிலே புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒரு 3 வாலிபர்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். சாலை என்று சொல்வது ரோடை குறிக்கிறது, வழியை குறிக்கிறது, போகும் ரோட்டை குறிக்கிறது. அதை பார்த்து நடக்கக்கூடியவர்கள் சமத்து. சமத்துனா வெற்றி வீரர்கள், கெட்டிக்காரர்கள் என்று அர்த்தம். இயேசு கிறிஸ்து புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கத்தை நமக்கு ஏற்படுத்தினார் என்று எபிரேயர் 10:19 சொல்லப்பட்டிருக்கிறது. புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கத்தை, மார்க்கம் என்றால் வழி, வழி என்றால் சாலை. அந்த சாலையை பார்த்து சமத்தானவர்கள் வாலிபர்கள் ஒரு 3 நபர்களை வாலிபர் பகுதியாக முதல் பகுதியாக சொல்லுகிறேன். முதலாவது ஸ்தேவான். ஸ்தேவான் என்ற ஒரு வாலிபன் அப்போஸ்தலர் 6 அதிகாரத்தில் 7 பேர் சபையில் வேலைக்காக அப்போஸ்தலர்கள் நியமிக்கும் போது அதிலே ஒரு நபராக நியமிக்கப்படுகிறான் ஸ்தேவான். இவன் வாலிபர்களையே சமையல் வேலையோடு கூட தேவனுடைய ஊழியத்தையே அவன் செய்து வந்தான் என்று அப்போஸ்தலர் 6 அதிகாரம் 8 கடைசி வரைக்கும் அந்த அதிகாரம் முடிய அவனுடைய ஊழியங்கள், அவனுடைய பிரசங்கங்கள், வார்த்தைகள், அப்போஸ்தலர் 7 அதிகாரம் 1 முதல் 60 வரைக்கும் அவன் இரத்த சாட்சியா மரிக்கிற அளவுல அவனுடைய வேத அறிவுகள், ஞானங்கள் எல்லாம் பார்க்கும்போது அவன் சாதாரண ஒரு மனிதன் அல்ல. இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தின அந்த சாலையை பார்த்தவர்கள். இயேசு கிறிஸ்துவை நேரடியாக காணக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெறுகிறார். அப்போஸ்தலர்கள் விதவைகளுடைய பராமரிப்புக்காக ஒரு 7 பேரை நியமித்தார்கள். அந்த 7 பேருடைய பெயர்கள் பிரபலமானதாக, கர்த்தருக்காக ஊழியங்கள் செய்ததாக, அற்புதங்கள் செய்ததாக அங்கே நம்ம அதிகமாக பார்க்க முடியவில்லை. ஆனால் ஸ்தேவானை பற்றி சொல்லும் போது அவன் மிகுந்த வல்லமையுள்ளவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய காரியங்களை செய்ய அவன் ஏற்பட்டான். அவனுடைய ஊழிய காரியங்களை பற்றி சொல்லும் போது ரொம்ப ஆச்சரியமானவைகள், அதிசயமானவைகள். மோசேக்கு விரோதமா அவன் பேசுறான்னு சொல்லி குற்றம் சாட்டப்படுறான் யூதர்களால. பொய் சாட்சிகளை கொண்டு வந்து அவனுக்கு விரோதமாக நிறுத்துகிறார்கள். ஆனா அவனுடைய முகம் தேவதூதனை போல இருக்க கண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் பேசின ஞானத்தையும்
அறிவையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிட்டு. யூதர்கள் ரொம்ப அறிவாளிகள், வேத பண்டிதர்கள், ஞானிகள். ஆனா அவங்களால கூட எதிர்த்து நிற்க முடியல. ஏன்னா சேவானுடைய ஆவி பரிசுத்த ஆவியானவருடைய பலன், இயேசு கிறிஸ்துடைய ஞானம். இயேசு கிறிஸ்துடைய அறிவுக்கும் ஞானத்துக்கும் முன்னாடி உலக ஞானங்கள், உலக அறிவுகள் நிற்காது. இந்த வாலிபன் சாலையை பார்த்த சமத்து உள்ளவனாய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கக்கூடிய, இதோ தேவனுடைய சிங்காசனத்தையும் தேவனுடைய வலது பாசத்தில் இயேசுவானவர் நிற்கதையும் காண்கிறேன் என்று அப்போஸ்தலர் 7:58 அவன் சொல்லுகிறான். ஜனங்கள் எல்லாரும் போராமப்பட்டு பல்ல கடிக்கிறாங்க, என்ன இப்படி சொல்றானே. அந்த அளவுல அவன் இயேசு கிறிஸ்துவையே கண்டான், தேவனுடைய சிங்காசனத்தை கண்டான். அவன் கல்லெறிந்த போது கூட தேவனே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று அவங்களுக்காக மன்னிப்பு கேட்டு பரிந்து பேசிட்டு அவன் இறந்தானே தவிர வேற அல்ல. அந்த அளவுல இன்னைக்கு சரித்திரத்திலே இடம்பெறக்கூடிய ஸ்தேவானுடைய இரத்த சாட்சி இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் இரத்த சாட்சியாகும். யோவான் சாணகன் இரத்த சாட்சி இயேசு கிறிஸ்து இரத்த சாட்சிக்கு வராது. அவன் பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்கதரிசிகள்ல பெரியவன், கடைசி தீர்க்கதரிசி. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் எத்தனையோ பேர் இரத்த சாட்சியா பழைய ஏற்பாட்டில் செத்தாங்க. அந்த இதுல அவன் கடைசி இரத்த சாட்சியா சொல்லலாம். ஆனா இயேசு கிறிஸ்துவை பின்பு இயேசு கிறிஸ்துவுக்காக இறந்த அந்த இரத்த சாட்சிகள்ல முதல் இரத்த சாட்சி என்ற பட்டியலை ஸ்தேவான் இடம்பெறுகிறார். ஆகவே கடைசி வரைக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய ஆரம்ப விசுவாசி முதல் கொண்டு கடைசி வரைக்கும் அவன் சாலையை பார்த்து சமத்தான ஒரு வாலிபனாய் காணப்பட்டார். ஒன்று. இரண்டாவதாக காயு என்று சொல்லப்படுகிற ஒரு கிறிஸ்தவ வாலிபன். 2-3 யோவான் 2ஆம் அதிகாரத்திலே 3 யோவான் 2ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அங்க அதிகாரங்கள் கிடையாது. 3 யோவான்ல அதிகாரமே கிடையாது, வசனங்கள் தான். 3 யோவான் 2ஆம் வசனத்திலே அந்த காயுவுக்கு ஒரு வாழ்த்து அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதும் போது, உன் ஆத்துமா பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று அங்கே வாழ்த்துதலை நம்ம பார்க்கிறோம். பொதுவா இந்த வாழ்த்துதலை தெரியாதவங்களே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவில் பிரபலமான வாழ்த்தாகும். இதுவே பெரிய உபதேசமா மாறிடுச்சு. எல்லாவற்றிலும் சொல்லும் போது நகை, வெள்ளி, பொண்ணு, காரு, பங்களா கொண்டு வந்துட்டான் செழிப்பு உபதேசத்தை. ஆனா இந்த காயு என்ற அந்த வாலிபன் எல்லாவற்றிலும் உலக பிரகாரமா வாழ்ந்ததாக, எல்லாவற்றிலும் சொல்றது உலக பிரகாரமான ஆதாயத்துக்காக அங்க சொல்லப்படவில்லை. நீங்க அந்த 3 யோவான் 3ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரை அவனை பற்றிய சில சாட்சிகளை அங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதும் போது என்ன எழுதுறான்னா, நீ சத்தியத்திலே நடந்து கொள்கிறாய் என்று சாட்சி கொடுக்கிறான். முதலாவது அவன் சத்தியத்தில் நடக்கக்கூடியவனாய் இருந்தான். எல்லாவற்றிலும் என்பது இதுதான், சத்தியத்தில் நடக்கக்கூடியவனாய் இருந்தான். 1. இரண்டாவது, உண்மையுள்ள சாட்சியாக அவன் காணப்பட்டான். அவன் ஜீவியத்திலும் சரி, அவனுடைய ஊழிய காரியத்திலையும் சரி, அவன் சபை ஊழியத்திலையும் சரி, குடும்ப காரியத்திலையும் சரி, பொதுமக்கள் மத்தியிலையும் சரி, உண்மை உள்ளவனாய் அவன் எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவனாய் காணப்பட்டான். 2. மூன்றாவது, யாவருக்கும் சம உண்மையாக சம தர்மமாக அவன் நடந்து கொண்டான். அந்நியனானாலும் சரி, சொந்தக்காரனானாலும் சரி, சகோதரனானாலும் சரி, புறத்தியான்னு சொல்லி ஒருத்தன் வந்தாலும் சரி, பாரபட்சம் இல்லாம அவன் வேற ஆளு இது நம்ம ஆளுன்னு வித்தியாசம் இல்லாம சமத்துவமான முறையில
சமதர்மமான நீதியை அவன் உடையவனாயிருந்து நல்ல சாட்சியாய் உண்மையா அவன் வாழ்ந்தார் என்று அங்கே சாட்சி பெறுகிறார். அடுத்து நாலாவதாக அன்பின் சாட்சி அவன் பெறுகிறான். அன்பின் சாட்சி, அன்பிலே அவன் சாட்சி பெற்றான். அன்பின் சீசனே அன்பை பற்றி காயுவுக்கு சொல்லக்கூடிய அளவுல அவன் சாட்சி பெற்றவனாக இருந்தான். பிரியமானவனே என்று அவனாலே போற்றப்படுகிற இந்த காயுவு. அஞ்சாவதாக பிரியமானவனே, அப்போஸ்தலர்களுக்கு பிரியமானவனே. அப்போஸ்தலர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள். அப்போஸ்தலருக்கு பிரியமானவன் இந்த காயுவு. உன் ஆத்துமா வாழ்வது போல அப்படின்னு சொல்றான். ஆத்துமாவிலே அவன் ரட்சிக்கப்பட்டவனாய் காணப்பட்டான். ஆறாவதாக ஆத்துமா ரட்சிப்பு அருமையானது. 1 பேதுரு 1:9 உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்துமா ரட்சிப்பை அடைகிறீர்கள் என்று சொல்லியிருக்கு. முதல்ல ஒரு மனிதனுக்கு வர்றது ஆத்துமா ரட்சிப்பு தான். அந்த ஆத்துமா தான் வாழ்கிறது. பாவம் செய்கிற ஆத்துமா சாகிறது. அதனால இவன் ரட்சிக்கப்பட்டவனாய் அந்த ஆத்துமா வாழக்கூடியவனாய் இவன் காணப்பட்டான். அந்த ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் என்பது அந்த ஆத்துமாவுக்கு அடுத்து உலக பிரகாரமான சாட்சிகள், உலக பிரகாரமான ஜீவியம் கிறிஸ்தவ வாழ்க்கை தான். இன்னைக்கு உள்ள செழிப்பு உபதேசக்காரங்க சொல்ற மாதிரி காரு பங்களா அதுக்கு நகை பொண்ணு வெள்ளி வாழ்க்கை கோமாய் மாதிரி ட்ரெஸ் பண்றதெல்லாம் கிடையாது. அந்த எல்லாவற்றிலும் என்பது இப்ப நான் சொன்ன காரியம்தான். சத்தியத்தில் நடப்பது, உண்மையான சாட்சியா இருப்பது, யாவருக்கும் அந்நியருக்கும் சொந்தக்காரனுக்கும் சம உரிமையா நடப்பது, அன்பிலே சாட்சி கொடுப்பது, பிரியமானவனாய் இருப்பது, இந்த மாதிரி எல்லாவற்றிலும் அவன் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன், அவனுக்காக நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய அன்பின் சீசன் சொல்லக்கூடிய அளவுல இவன் எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்டான். இந்த காய்வு சாலையை பார்த்து சமத்தானவன் ஒரு வாலிபன். 2. மூன்றாவது சாலையை பார்த்தா சமத்து என்று சொல்லக்கூடிய மூன்றாவது நபர் வாலிபர் தேவேத்திரியு என்ற ஒரு வாலிபர். இவன் எங்க வருகிறான் என்றால் 3 யோவான் 12 வருகிறான். 3 யோவான் 12 தேவேத்திரியு என்ற ஒரு கிறிஸ்தவ வாலிபன் சமத்தா இருந்தான். சாலையை பார்த்து சமத்தானான். இவரை பற்றிய ஒரு சாட்சி அந்த 12 குறிப்புகள் இருக்கிறது. 12 குறிப்புகள் இருக்கிறது. முதல் குறிப்பு, எல்லாராலும் நற்சாட்சி பெற்றவனாய் காணப்பட்டான். எல்லாராலும், கிறிஸ்தவனாலும் சரி, புறஜாதிகளானாலும் சரி, யூதர்களானாலும் சரி, அவன் குடும்பமானாலும் சரி, எல்லாராலும் அவன் நல்ல சாட்சி பெற்ற ஒரு தேவ மனுஷனாய் அவன் வாலிபனாய் காணப்பட்டான். இன்னைக்கு உள்ள வாலிபர்களை அந்த மாதிரி சாட்சியை கேட்க முடியுமா? பொம்பளை பொறிக்கா போறான், சினிமாவுக்கு போறான், லவ் பண்றான், அவன் அதை வைக்கிறான், இதை வெட்டுறான், இந்த மாதிரி காலி பையங்களோட சுற்றுறான், வேலை இல்லாம சுத்துறான், அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியில, இப்படித்தான் வாலிபர்களை குறிச்சு வார்த்தைகள் வருதே தவிர எல்லாராலும் நற்சாட்சி பெறக்கூடிய ஒரு கிறிஸ்துவ வாலிபராக தேமேத்துரு என்ற ஒரு கிறிஸ்துவ வாலிபன் அங்க இருந்திருக்கிறான் என்ற ஒரு உண்மையை 3 யோவான் 12 பார்க்கிறோம். இரண்டாவதாக சத்தியத்திலே அவன் நற்சாட்சி பெற்றவனாக இருந்தான். சத்தியத்தில், உபதேசத்தில் சில வாலிபர்களுக்கு உலக காரியங்கள், இந்த கம்ப்யூட்டர் விஷயங்கள், இந்த போன் காரியம், நாட்டு நடப்புகளுக்குரிய இந்த ஞானம் தான் அதிகமா இருக்கே தவிர சத்தியத்தை அறிகிற அறிவில நாட்டம் இல்லை. இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு, தேவனை அறிகிற அறிவு, ஊழியத்தை அறிகிற அறிவு ரொம்ப கம்மி. அதனாலதானே இன்னைக்கு எத்தனையோ கள்ள ஊழியர்களை, டான்ஸ் ஆடக்கூடிய ஊழியர்களை பின்பற்றினா வாலிபன், குத்து நடனம் ஆடுகிற வாலிபர்கள், ரிக்கார்ட் டான்ஸ் ஆடக்கூடிய வாலிப ஊழியக்காரர்கள்,
அவன் மண்டையும் அவன் ட்ரெஸ்ஸும் அவன் ஆட்டத்தையும் விசிலையும் பார்த்து பின்பற்றக்கூடிய கைதட்டக்கூடிய வாலிபர்கள் பெருகிறதுக்கு காரணம் என்னன்னா சத்தியத்துல இல்லைன்னு அர்த்தம். சத்தியத்தில் நடந்திருந்தா தான் அவன் அவன் ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிருப்பானே அவனை முகத்தை பார்த்த உடனே. இன்னைக்கு அவனோட இவனும் ஜாலரா போட்டுக்கிட்டு இவனும் ஆடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான்னா இன்றைக்குள்ள ஊழியர்கள் பேரளவில் கிறிஸ்தவ வாலிபர்களா இருக்காங்களே தவிர சத்தியத்தில் நடக்கக்கூடிய கிறிஸ்தவ வாலிபர்களாய் இல்லை. ஆனா இந்த தேமைத்துறை என்ற ஒரு கிறிஸ்தவ வாலிபன் சத்தியத்திலே அவன் சாட்சி பெற்ற தேவ மனுஷனாய் காணப்பட்டான். அவனை குறித்து அதிகமா பேசுறதுக்கு இப்ப சமயம் இல்லை. மூன்றாவதாக அப்போஸ்தலர்களாலே நல்ல சாட்சி பெற்றவனாய் இருந்தான். அதே 12ஆம் வசனத்திலே அவன குறிப்பு இருக்கு. அப்போஸ்தலர்கள் எல்லாராலும் அவன் நல்ல சாட்சி பெற்றவனாய் இருந்தான். அப்போஸ்தலர்கள் என்பது சும்மா லேசான காரியம் கிடையாது. இன்னைக்குள்ள அப்போஸ்தலர்கள்லாம் அந்த ஒரிஜினல் அப்போஸ்தலரோட நம்ம இணைக்க முடியாது. தியாகமா வாழ்ந்தாங்க. இயேசு கிறிஸ்துவுக்காக ரத்த சாட்சியா மரிக்க துணிஞ்சாங்க. எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை பின்பற்றினாங்க. இயேசு கிறிஸ்துவுக்காக எந்த நேரமும் எதையும் தியாகம் பண்ண ரெடியா இருந்தாங்க. அப்பேற்பட்ட அப்போஸ்தலர்களாலே நல்ல சாட்சி பெறக்கூடியவனாய் இந்த தேமைத்துறை என்ற கிறிஸ்தவ வாலிபன் இருக்கான்னா இவனுடைய வாழ்க்கை வரலாறுல எவ்வளவு அற்புதமா அவன் சாட்சியா வாழ்ந்திருக்கிறான். இவைகளுக்கெல்லாம் காரணம் சாலையை பார்த்து சமத்தான வாலிபன். இயேசு கிறிஸ்து நானே வழி என்று சொன்னார். நானும் ஒரு வழி என்று சொல்லல, நானே வழி, நானே வாசல் என்று சொன்னார். வேறு வழியா ஏறுகிறவன் கல்லனும் கொள்ளைக்காரன் என்று சொன்னார். அதனால இயேசுவின் வழியிலே அவர் உபதேசத்திலே விசுவாச தொடங்குறோம் முடிக்கிறோமாகிய அவரை நோக்கி நமக்கு நியமித்த அந்த ஓட்டத்திலே அந்த பாதையிலே பொறுமையாய் ஓடக்கூடிய சமத்தானவர்கள் தான் சாலையை பார்த்து சமத்து என்று பாராட்டப்படுகிற கிறிஸ்துவ வாலிபர்கள். கேட்கிற வாலிப சகோதரனே சகோதரியே, சாலையை பார்த்தா சமத்து என்று சொல்லக்கூடிய அந்த தலைப்பில் நீயும் இந்த ஸ்தேவானை போல, இந்த காயுவை போல, இந்த தேமைத்துறை என்ற கிறிஸ்தவ வாலிபர்களை போல இருப்பாயா? கர்த்தர் உன்னை அப்படித்தான் அழைத்திருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதங்களை கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தரும்படியாய் அடியேன் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.